கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு மிக அற்புதமான ஒரு நல்ல பதிவு அப்படின்னு சொல்லலாம். சிவபெருமானுக்கு உரிய பதிவு. பிரதோஷ நாள்ல சாயங்கால நேரம் ஏன் நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும், பிரதோஷ வேளையில நம்ம சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பிரதோஷம் என்றாலே பிரதோஷங்களை போக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். பிரதி கூட்டல் தோஷம். பிரதி என்றால் ஒவ்வொரு, தோஷம் அப்படின்னா பாவம். ஒவ்வொரு பாவத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த பிரதோஷ நாள். இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி போகும், கர்ம வினைகள் நீங்கி போகுங்க. இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் நீங்கும், நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும். இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் சாயங்கால வேளையில் நம்ம சென்று சிவபெருமானை வழிபாடு செய்தால் சகல விதமான நன்மைகளையும் பெற முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷ வேளையில் சாயங்கால நேரத்துக்கு இந்த பூலோகத்திற்கு தேவர்களும் முனிகளும் ரிஷிகளும் சித்தர்களும் வந்து சிவபெருமான் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வழிபாடு செய்துட்டு போவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான் ஆலயத்தில் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் நமக்கு அவர்களுடைய ஆசையும் கிடைக்கும், நமக்கு வேண்டிய சித்தர்களுடைய குருவுடைய ஆசையும் கிடைக்கும். நம்ம எந்த சித்தரை நோக்கி வழிபாடு செஞ்சுட்டு இருக்கோமோ, நமக்கான குரு யாரு அப்படின்னு நம்ம தேடிட்டு இருக்கோமோ, அந்த குருவை நமக்கு காண்பித்து கொடுப்பதும் இந்த பிரதோஷ நாள் தான். ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. இந்த சனிக்கிழமையில வர்ற பிரதோஷத்திற்கு சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு சனீஸ்வரரையும் வழிபாடு செய்தால் சனி தொல்லையிலிருந்து விடுபடலாம். கொடுப்பதும் சனி, கெடுப்பதும் சனி அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம். நமக்கு நிறைய செல்வங்களையும் வரங்களையும் கொடுத்து நம் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை காக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னா இந்த சனி மகா பிரதோஷம். சனி மகா பிரதோஷ நாளில் எவர் ஒருவர் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்கிறாரோ அவங்களுக்கு சனி பகவானால் எந்த விதமான தொல்லையும் ஏற்படாது. அவங்க ஜாதகத்திலேயே சனியால் ஏதாவது பிரச்சனை இருக்குது, சனியோட பார்வை இருக்குது, சனி தோஷம் இருக்குது அப்படின்னாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிடுபொடியாக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னா இந்த சனி மகா பிரதோஷம் தான். சனி மகா பிரதோஷத்துல நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகள் கிடைக்குங்க. சனி பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி நன்மைகள் மட்டுமே கிடைக்கும். அந்த சிவ பக்தர்களுக்கு சனியால் எந்த தொல்லையுமே ஏற்படாதுங்க. அதனால நீங்க மற்ற நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷத்திற்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் ஒவ்வொரு மனிதனுக்குமே, இந்த பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்குமே சனியால் நல்லதும் கெட்டதும் இருக்கும். இந்த பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று, அதாவது சனிக்கிழமையில் வர்ற பிரதோஷ நாளில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நம்ம சிவபெருமானை வழிபாடு செய்கிறப்ப சனியால் நமக்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படாது, நன்மைகள் மட்டுமே கிடைக்குங்க. மிக அற்புதமான நாள் அப்படின்னா இந்த சனி மகா பிரதோஷம். நம்ம வாழ்க்கையில் துன்பமே ஏற்படக்கூடாது, விபத்தே ஏற்படக்கூடாது, நம்ம வாழ்க்கை நல்ல செல்வ செழிப்பாக ஐஸ்வர்யமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமையில் வரக்கூடிய சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக கைமீது பலன் கிடைக்குங்க. இவ்வளவு நாள் பட்ட துன்பம் கஷ்டம் அனைத்தும் நீங்கி போகுங்க. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யறப்ப நம்மள சிலர் தெரிந்தோ தெரியாமலோ இந்த தவறை செய்கிறோம். இந்த தவிர நம்ம செய்யவே கூடாதுங்க. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று கோவிலை சுற்றி நாம் வழிபாடு செய்கிறப்ப அங்கு வீட்டிற்கும் சண்டிகேஸ்வரர் சன்னதியில் கைதட்டி வழிபாடு செய்கிறத பார்ப்பீங்க. இந்த கைதட்டி வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய குற்றங்க. சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிறவர் சிவபெருமானை நினைத்து எல்லா நேரமும் சதா நேரமும் சிவ தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒரு சிறந்த சிவபக்தர். அவருடைய தியானத்தை கலைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றம். இது நம்மளுடைய பாவ கணக்கில் கொண்டு போய் விடும். இந்த குற்றத்தை நம்ம செய்யவே கூடாது. சண்டிகேஸ்வரர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவபெருமானுடைய வரவு செலவு கணக்குகளை பார்ப்பவர், சிவபெருமானுடைய சொத்தை கணக்கிடுபவர். சிவபெருமானுடைய சொத்து அப்படிங்கிறவங்க நம்ம தான். நம்மளை எல்லாம் கணக்கு வைக்கிறவர். எல்லா நேரையும்
சிவபெருமானையே நினைத்து தியானம் செய்து கொண்டிருப்பவர். அவரை நம்ம போய் கைதட்டி வழிபாடு செய்கிறப்ப அவருடைய தியானம் கழியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்துட்டு சிவபெருமானுடைய அருளையெல்லாம் பெற்றுட்டு சண்டிகேஸ்வரர் சன்னதியில் போய் நின்று கைகள் இரண்டையும் நீட்டி சிவபெருமான் அருளை மட்டுமே பெற்றுக்கொண்டு செல்கிறேன், வேறு எந்த ஒரு சொத்தையும் நான் எடுத்து செல்லவில்லை, சிவபெருமானுடைய அருளை மட்டுமே எடுத்து போகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட காமிச்சிட்டு ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை மட்டுமே சொல்லிட்டு தான் வழிபாடு செய்யணும். அந்த இடத்துல போய் நின்று நம்ம கைதட்டி வழிபாடு செய்யவே கூடாதுங்க. இனிமேல் யாராவது கைதட்டி வழிபாடு செய்தாலும் அவர்களிடத்தில் நாம் சொல்லலாம், ஒரு தவறும் கிடையாதுங்க. வாங்க மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக. ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அம்ருதேஷாய சர்வாய மகாதேவாய தே நமக. இந்த மந்திரத்தை பிரதோஷ வேளையில் 3 முறை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்தால் சகலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குங்க. எல்லா விதமான தோஷங்களும் பாவங்களும் நம்மை விட்டு நீங்கி போகுங்க.